ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? நானும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த கமெண்ட்ஸையும் நான் டெலீட் பண்ணலை. எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஏதோ கமெண்ட்ஸில் நான் கமெண்ட்டை டெலிட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் வந்தது. நான் எந்த கமெண்ட்ஸுமே டெலிட் பண்ணுறதில்ல. நான் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோவுக்கு கீழே என்ன கமெண்ட்ஸ் வருமோ அதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இது 2-3 நாள் கழித்து போட்டிங்கனாலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நேரம் கழித்து போட்டிங்கனாலோ நான் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனால எனக்கு அதை ரிப்ளை பண்ண தெரியல. இப்போ இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவுக்கு கீழே இப்போ இந்த ஈவினிங் நைட்டுக்குள்ளே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் எந்த கமெண்ட்ஸுமே நான் டெலீட் பண்ணுறதில்லப்பா, சரியா? அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வேறு அனுப்பியிருந்தாங்க, என்ன சொல்கிறது, எது காசை வாங்கிட்டு பேசுகிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. நாமெல்லாம் யார்கிட்டையும் காசு வாங்க வேண்டாம், இது வேணாம், சரி? அவங்க அங்கே நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இங்கே இருக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் நாடகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம பேசுகிறோம். சில பேருக்கு இந்த இதயம் சீரியல் சீசன் 2 பிடிச்சிருக்கலாம், சீசன் 1 பிடிச்சிருக்கலாம், சரியா? ஜனனி போனது எல்லாத்துக்கும் வருத்தம் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. இந்த பல்லவி அவங்க அளவுக்கு நடிக்கலைனாலும் ஏதோ ஓரளவுக்காவது நடிக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன், ஹீரோ ஃபேனும் நான் கிடையாது, ஹீரோயின் ஃபேனும் நான் கிடையாது. நம்மளுக்கு கதை எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் நம்ம கதையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதில் அவங்களுக்கான ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம பர்டிகுலராக டைரெக்டாக ரிச்சர்ட் இப்படி, பல்லவி இப்படி, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளே போய் நம்ம பேசலை. அவங்க நடிக்கிற இதை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பாரதின்ற கேரக்டர் தான் நம்ம பேசுகிறோம், பல்லவியை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை. ரிச்சர்ட்னா அது ரிச்சர்ட்டுங்கிற ஆதி எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத ஆதியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம ரிச்சர்டு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு காசை வாங்கிட்டு இது பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் என் பையன்கிட்ட காமிச்சு கமெண்ட்ஸ்லாம் பாரு தம்பி அப்படின்னு பார்த்தங்காட்டி அவனும் சொன்னான், நீ இதெல்லாம் ஒரி பண்ணிக்காதம்மா, சில பேர் அப்படி தான் கமெண்ட்ஸ் போடுவாங்க, நீ ஒரி பண்ணிக்காதீங்க, உங்கள் டியூட்டியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி, எப்போ என்ன இருந்தாலும் இந்த உலகம் ஆழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்ற மாதிரி, சரியா? அதாவது நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரியல் பார்க்குறேனோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது, என்னோட ஓன் ரிவ்யூ தான். நான் யார் ரிவ்யூ கேட்டுட்டுலாம் நான் பேசுனதே கிடையாது. எப்பயுமே என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள், 2:30க்கு மேலே தான் நான் போட்டிருப்பேன். நான் எபிசோடை பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூவே பண்ணிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எபிசோடை பார்க்காம நம்ம ப்ரோமோ வச்சு ரிவ்யூ போடக்கூடாதுன்னு அதுலேயும் நான் ஒரு கண்டிஷனாக தான் இருக்கிறேன். ஏன்னா ப்ரோமோவில் காமிக்கிறது ஒன்றா இருக்கும், எபிசோடில் காமிக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம ரெண்டையும் நம்ம எபிசோடை பார்த்துட்டு கிளியராக நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம சில பேர்த்துக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு என்னோடய ரிவ்யூ பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு நேரம் அந்த ஹீரோவை திட்டி பேசுகிறேன், ஹீரோயினை திட்டி பேசுகிறேன், புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப அவங்க அவங்களுக்கு ஃபேன் பேஸ்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும், இது இயல்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் பர்டிகுலராக யாரையும் பற்றிலாம் நம்ம பேசல கைஸ். நம்ம அந்த கேரக்டர் தான் நம்ம பேசுகிறோம், புரியுங்களா? நான் எந்த இடத்துலையுமே ரிச்சர்ட் அப்படிங்கிறது நான் பேசவே மாட்டேன். ஆதின்னு தான் நான் பேசியிருப்பேன். இங்கே பல்லவி வேணால் நான் பேசியிருப்பேன். பல்லவின்ற பொண்ணை வேணால் பாரதின்ற கேரக்டர் எப்படி நடிக்கிறாங்க, ஜனனி நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த கம்பேரிஷனுக்கு வேணால் நான் பேசியிருப்பேன் ஒழிய பர்டிகுலராக அவங்களோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்லாம் நான் பேசினதே கிடையாது, சரிங்களா? ஸோ இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு? சில பேர் அதுலேயும் சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூ பார்ப்பேன், இந்த அக்காவோட ரிவ்யூ கேட்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை லைக்ஸ் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? லைக்ஸே வரமாட்டேங்குது.
முந்தியாவது 12 லைக்ஸு ஒரு 15 லைக்ஸ் வரைக்காவது வரும். இப்போ வந்து 7 லைக்ஸ் 8 லைக்ஸ்க்கு மேலே வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல கைஸ். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த அதாவது இந்த என்னோட ரிவ்யூ பொறுத்தளவு இது என்னோட ஓன் ரிவ்யூ. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட ஓன் ரிவ்யூ. நான் என்ன மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறேனோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள்லாம் என்ன கோணத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால் நான் என்னோட மைண்ட் செட்டில் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். எனக்கு கமெண்ட்ஸில் வந்திருந்தது, அதனால் இந்த டீட்டெயில் நான் கொடுத்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸ்கர்ஷன் டூர் பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா தமிழுக்கு. அப்போ பாரதி வந்து நிறைய இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துக்கோ, இந்த மாதிரிலாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி கேட்டுக்கோன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ பண்ணும்போது ஆதி வந்து போதும் பாரதி, விட்டுருங்க, பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளம்பும்போது கால் அந்த டேபிளில் அடிபட்டுரும், ரத்த காய் மாதிரி வாங்கிரும். அப்போ எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு கெட்டி மேளத்தில் ஒரு ஞாபகம் வந்துச்சு. கெட்டி மேளம் இப்படி தானே கைஸ், கெட்டி மேள சீரியல் வந்து சுமங்கலி பூஜை நடந்து அன்னைக்குன்னு பார்த்து அவன் துளசி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி அஞ்சலியை பார்க்க கிளம்பிட்டு இருப்பான் இல்லையா. அப்போ வந்து இதே மாதிரி தானே தட்டி விடும் அவனுக்கு. புரியுதுங்களா? எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா இது, இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி அவள் பொண்டாட்டிக்கார வந்து தண்ணி கொடுப்பா, தண்ணியை குடிச்சிட்டு போவான். அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்கிறாங்கன்னா பல்லவி வந்து தண்ணியெலாம் கொடுக்குறாங்க, விபூதியெல்லாம் வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவன் மனசு வந்து வேணாங்குது. பெத்ததாயோட மனசு ஒரு பதட்டத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது கரெக்டான விஷயந்தான். அப்போ இந்த மாதிரி தட்டி விட்டோன்னே மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே மனோவும் இவங்களும் சத்தம் போடுறாங்க ஆதியும். அப்புறம் எல்லாம் ரெடியானு சொன்னேன். அப்புறம் கிளம்பி எக்ஸ்கர்ஷனும் போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த அடிப்பட்டதை போகும்போது தடங்கள் மாதிரி அடிப்பட்டதை நினச்சி பாரதி உட்காந்து நினச்சி பார்த்துட்ருக்காப்புல. சும்மா இல்லாமல் இந்த பாட்டி என்ன செஞ்சிருச்சு, ஊம குசும்பு வேலை பண்ணி விட்டுருச்சு. என்ன ஊம குசும்பு வேலை பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க 2 பேரும் வெளியே போனது வந்து தெரியாமல் இருந்தால் கூட மித்ரா எதுவுமே செய்ய மாட்டான். சரியா? இருந்தாலுமே அவள் கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. என்னடா ஆதி வீட்டில் காணோம், பாரதியை வீட்டில் காணோம், அப்போ 2 பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். ஆனால் இந்த பாட்டி சும்மா இல்லாமல் இந்த பாட்டியும் லட்சுமியும் போய் அந்த மித்ராவை வெறுப்பேற்றுறேன்னு சொல்லி அவன் முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு என்னென்னத்தையோ பேச போய் ஆதி பாரதி அப்போ வெளியே போயிருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த தமிழ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயும் இடைஞ்சலாக இருக்கா, அவளை ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவள் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து என் பையன் கூட நேற்று கேட்டான், என்னம்மா ஒரு எக்ஸ்கர்ஷன் இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க, இப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு சொல்லி என் பையனே கணிச்சு சொன்னான். அதே மாதிரியே மித்ரா வந்து பிளான் போட்டான். சரியா? ஏன்னா இப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படி இருக்குது கேசி. இப்போல்லாம் சினிமாவில் வந்து அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு மக்களே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி சீரியல்லே நம்மளே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் சீரியலே எடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு இதில் மாதிரி வச்சுருந்தா தெரியாது. என்ன இப்படி தான் நடக்கும், கரெக்டாக இவள் போக போகிறா, என்னடா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி காமிக்கும்போது அப்போ இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப மித்ரா பிளான் போட்டா. என்ன நடக்குது இங்கே எல்லாம் அப்படியே இப்போ ராட்டினம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறா. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஜாலியாக அந்த ராட்டினம்லாம் சுற்றும்போது நம்மளே ஒரு குழந்தை பருவத்துக்கு கூப்பிட்டு போன மாதிரி இருக்குது. எப்படி சார்லி வந்து பூவே உனக்காகல 3 பேர்த்தையும் தண்ணிக்குள்ளே குளிக்க வச்சுட்டு என்னமோ சொல்லுவானே, இயற்கை பார்த்தா என்னமோ சொல்லுவான், சொன்னோடனே நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்ற மாதிரி அந்த குழந்தை ராட்டினம் சுற்றும் போதெல்லாம் எனக்கும் அப்படியே மைண்ட் செட் வந்து நம்மளும் ராட்டினம் சுற்றினதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்தது. அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுதாகரோட, அதாவது மித்ராவோட தங்கச்சியும் அங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த ஏரியாலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதில் வேற மனவை வேற கூப்பிட்டு ஃபோனை போட்டு நீ இங்கே வாடான்னு அவள் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஷோ சாமி, அவன் வரமாட்டேன்ட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். உன்னை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்குது. மொத்தத்தில் வந்து எல்லாருமே வந்து
இந்த தீம் பார்க்கில் வச்சு கதை எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இந்த தீம் பார்க்கில் வச்சு தான் கதை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பாரதி வந்து சின்ன வயசுலேருந்து ராட்டினமே சுற்றலையாமா. அதனால் நம்ம ஆதி வந்து எல்லாத்தையும் பாரதிக்கு வந்து என்ஜாய் பண்ண வைக்க போகிறாரு. காரில் வந்து 2 பேரும் அவ்வளோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க 2 பேரும். அவள் வந்து சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவன் வந்து அவன் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரியா? அப்போ அவள் சொல்லும்போதெல்லாம் கரெக்டாக இருந்தது. அதாவது சில கதைகள், சில சீன்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி போகிற மாதிரி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் தான் அது. நல்லா இருந்தது, 2 பேருமே பேசிகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தில் தீம் பார்க்கில் வச்சு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். முடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு ஆள்கிட்ட பணத்தை ஏதோ கொடுக்குறாங்க. அப்போ மித்ராவுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்புல. நீ என்ன மித்ரா பண்ணான்னு தெரியல, பார்க்கலாம், நீ நாளைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். மற்ற சீரியல் அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குது கேஸ். ஓகேவா? நான் மற்ற சீரியலை பற்றி நான் இனி பேசுகிறதா இல்லைன்னு நினைக்கிறேன். இதயம் சீரியலை மட்டும் பேசிட்டு விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து நான் சில நாடகம்லாம் நான் பார்க்கல, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கலன்னா நான் சொல்கிறேன் இல்லையா? அது கூட அவங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்குது. சார் கைஸ், இது வந்து என்னோடய விருப்பம் தான் கைஸ். எனக்கு வந்து ஒரு சில நாடகம் பிடிக்கும், ஒரு சில நாடகம் எனக்கு பிடிக்காது. சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த நாடகம் பிடிச்சிருக்கலாம், சரிங்களா? பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால் அவங்கவுங்க ஓன் விஷ் தான். சரிங்களா? அவங்கவுங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகேவா? அதனால் நம்ம இவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே கைஸ், மொத்தத்தில் இதயம் சீரியலில் தமிழுக்கு வந்து ஏதோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் வாசுவை எதிர்பார்க்குறேன். ஒரு தகப்பனாக ஆதி உடம்புக்குள்ளே வந்து அவன் வாசு வந்து மறுபடியும் வரணும். ஏன்னா தமிழுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப வாசு வந்து சீசன் 1 எல்லாத்துலேயுமே வந்து காப்பாற்றிருப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஆதி வந்து வந்திருப்பான். இப்போ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாசுவை எதிர்பார்க்குறோம். ஆதிக்குள்ள வாசு இறங்கி நம்ம தமிழ் பாப்பாவை காப்பாற்றணும். அந்த ஒரு மாசான சீன் வந்து இன்னும் இன்றைக்கா இல்லை அடுத்த நாளான்னு தெரியல, எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த இதில் வந்து நம்ம வாசுவை பார்க்கணும். ஏன்னா வாசுவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? வாசுவை காமிங்கடா. சரி, அப்பப்போ வந்து போகிற மாதிரியாவது காமிங்கடா. அப்போ தான் நாடகம் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சும்மா இவங்களையே போட்டு அறுக்காதீங்கடா, முடியலடாடே. ரொமான்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ரொமான்ஸை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் பேசியிருந்தாங்க. ஓகே, வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்க்கலாமா?